வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை சுட்டு தள்ளுபவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொல்லி ஒரு ஆடியோ ஃபைல் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுடைய வாட்ஸ்அப்புக்கு நேற்றைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு எம்பிஎன் சொல்லுமே சும்மா அவர் இவருக்கு 5 லட்சம் போட்டுட்டு 5 லட்சம் போட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ல இவரை போட்டுட்டு மிச்சம் போடலாம், பதச்சப்படி 25 போடலாம்னு சொல்லி ரெக்கார்டு அனுப்பியிருந்தவங்க. அது மட்டும் இல்லாம இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல அரசியல் கட்சி அவரை அழைத்து உங்களுக்கு நாங்கள் 3 பெட்ரூம் ப்ளூ வெர்ஷன்ல ஒரு பிளாட் தாரம், 200 லட்சம் ரூபாய் காசு தாரம், அது மட்டும் இல்லாம BMW X7 என்ற கார் தாரம் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பேரம் பேசலுக்கு அழைத்திருக்கிறார். அதான் BMW X7 ப்ளூ ஓஷன்ல வந்து 3 பெட்ரூம் பிளாட்ஸ் உண்டு. அந்த நான் இது இல்லைன்னு சொன்னா எனக்கு வீடு இல்லை, அதை விட 200 lakhs வந்து இமீடியட்டா போடுறவங்க கட்சிக்கு வாங்கணும்னு சொல்லி இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைக்கு வெளியில விட்டிருக்கார். டீல் பேரம் என்று சொல்லி கதைக்கிறீங்கள், இதை விடவா எனக்கு பெரிய டீல் வரப்போகுது என்று சொல்லி கணக்க உண்மைத்தன்மைகளை வெளிவிட்டிருக்கார். அதை விட இந்த கொலை செய்கிற விடயம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை கொலை செய்பவர்களுக்கான இந்த பேரம் பேசல் கூட ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது சார்ந்து இப்ப களத்துல என்ன நடக்குது, எப்படியான நிலையில வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா இருக்கிறார், அது மட்டும் இல்லாம நேற்று நீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களும் அவர்களுக்கு பின்னுக்கு இருந்திருக்கக்கூடிய ஒரு சில சதிச்செயல்களை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்க சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னா வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு நேற்று மன்னார்ல வழக்கு இடம்பெற்றது. இந்த வழக்கு விசாரணைகளின் போது நேற்றைக்கு முதல் நாள் அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு ஆடியோ வருது, உங்கள் சார்ந்து எந்த விதமான சட்டத்தரணிகளும் இனி நீதிமன்றத்தில் ஆஜராக மாட்டோம், இது வந்து பார் கவுன்சிலால் எடுக்கப்பட்ட முடிவு, ஸோ நீங்கள் வந்து தனியாகத்தான் நாளைக்கு நிற்க போறீங்க, உங்கள் சார்ந்து எந்த விதமான சட்டத்தரணிகளும் ஆஜராக மாட்டினம் என்று சொல்லி ஒரு ஆடியோ ஃபைல் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய வாட்ஸ்அப்புக்கு வருது. ஸோ இதை பார்த்த பின்புதான் வைத்தியர் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடுறார், நீங்க யாரும் வர விரும்பினா வாங்கோ, இல்லாட்டிக்கு விடுங்கோ, உங்களுடைய தொழிலுக்கு நீங்க உண்மையாக இருங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறார். ஸோ ஆனா நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா ஒரு சில சட்டத்தரணிகளை விட மிச்ச எல்லா சட்டத்தரணிகளுமே மன்றில் ஆஜராகி இருந்தார்கள். உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விடயம். அது சார்ந்து வைத்தியர் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னு சொன்னா ஒரு டெட் பெட்ல ஒரு பர்சன் இருக்கார், இன்றைக்கு நாளைக்கு சாக போற நிலைமையில ஒரு பர்சன் ஒரு பேஷண்ட் இருக்கிறார். அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அமைச்சர்கிட்ட இருந்து கடிதம் பெறுது, இல்ல உயர் தகுதிகள் இருந்து கடிதம் பெறுது, இவரை பார்க்க வேண்டாம் என்று சொன்னா நான் அவரை பார்க்காம விடுவனும், அப்படி செய்கிறது எவ்வளவு பெரிய துரோகம், என்னுடைய ப்ரொஃபஷனலுக்கு நான் அப்படி செய்யக்கூடாது. ஸோ என்னதான் அரசியல் செல்வாக்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்பி வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை கைவிடுறது என்பது ப்ரொஃபஷனலுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். அந்த துரோகத்தை எந்த சட்டத்தரணிகளும் செய்யலை என்று சொல்லி சொல்றார். அது மட்டும் இல்லாம இந்த சாவகச்சேரி சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய செலஸ்டின் அவர்களை நிப்பாட்டினதுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி என்று சொன்னா இப்படி அந்த டீல் வெளியில வந்தாக பிறகு அந்த போஸ்டை முதலாக பகிர்ந்தது அவருடைய சட்டத்தரணி செலஸ்டின். ஸோ அவரை தான் தொடர்பு கொண்டு கதை கேட்க நீங்க வாங்க நாங்கள் அமைச்சர்கிட்ட கதைப்பம் என்று சொல்லி அவர் ஒரு அரசியல் கதைகளை தொடங்கினதால இது எனக்கு சரி வராது, அரசியல் உங்களோட அரசியல் உங்களோட, என்னுடைய அரசியல் என்னோட, நீங்கள் எனக்கு சட்டத்தரணியாகத்தான் ஆஜராக வந்தீங்க, ஆனா இப்ப உங்களோட செயற்பாடுகளால எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குது, இப்ப ப்ரொஃபஷனலையும் அரசியலையும் கொண்டு போய் ஒரே நேர்கோட்டில் வைக்கிறோமோ அங்க துரோகங்கள் தான் இடம்பெறும் என்றதுக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இதற்கு கணக்கு உதாரணங்கள் இருக்கு. ஸோ அதன் காரணமாகத்தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா செலஸ்டினை நிப்பாட்டி இருக்கிறார், அதாவது சட்டத்தரணியில இருந்து வெளியில் அனுப்பி இருக்கிறார். ஸோ அப்படி போய்கொண்டு கேட்கதான் நேற்று அவருக்கு இன்னும் ஒரு ஆடியோ ஃபைல் வந்திருக்குது. எப்படி என்று சொன்னா நீங்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை சுட்டா இப்ப உங்களுக்கு 5 லட்சம் அனுப்பி இருக்கிறார், அதே போல நீங்கள் அவரை முடிச்சா பிறகு போட்டு தள்ளினா பிறகு உங்களுக்கு மிச்சம் 25 லட்சம் டிரான்ஸ்ஃபர் பண்றோம் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரபல அரசியல்வாதி பேசினதாக அவருக்கு ஒரு ஆடியோ ஃபைல் போயிருக்குது. அந்த ஆடியோ ஃபைல் சார்ந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இது ஒரு வேளை எடிட்டடா கூட இருக்கலாம், சோ நான் அதை நம்பல. அது மட்டும் இல்லாம என்ன இங்க இருக்கக்கூடிய ஒரு பிரபல அரசியல் கட்சி அழைத்தது, அவர்கள் என்ன சொல்றார்கள்னு சொன்னா உங்களுக்கு நாங்கள் ப்ளூ வெர்ஷன்ல வந்திருக்கக்கூடிய 3 பெட்ரூம் பிளாட் தாரம், அது மட்டும் இல்லாம 200 லட்சம் ரூபாய் காசு தாரம், உங்களோட கார் லோன்ல இருக்கிறதாக அறிஞ்சினாங்க. ஸோ உங்களுக்கு BMW X7 என்ற கார் உங்களுக்கு நாங்கள் தாரம் என்று சொல்லி ஒரு பேரம் பேசுகிறார்கள், நீங்கள் எங்களுடைய கட்சியில வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளும் என்று சொல்லி. அதற்கு ராமநாதன் அர்ஜுனா வந்து
அதை நிராகரிச்சிருக்கார். அப்படிப்பட்ட எந்த டீலும் எனக்கு தேவையில்லை, தமிழர்களுடைய பொது வேட்பாளராக நான் நின்றால் எனக்கு 200 கோடி ரூபாய் காசு தாரம் என்று சொல்லி புலம்பெயர் தேசங்கள்ல இருந்தே எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. ஸோ அப்படிப்பட்ட பெரிய ஆஃபர்கள் எல்லாமே நான் நிராகரிக்க, இதெல்லாம் எனக்கு தூசு, எனக்கு எப்பயுமே ஆஃபர் தேவையில்லை, எனக்கு தமிழ் மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நலன் தான் தேவை என்று சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். ஸோ இந்த டீல் பேரம் பற்றி கணக்கு கதைச்சு கொண்டிருக்கீங்க. இப்போ ஒரு கணக்கு குளறுபடியான நிலை இந்த சோசியல் மீடியாவில் ஏற்பட்டிருக்குது. ஸோ டீல் பேரம் பற்றி பார்க்க வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா டீல் பேசினது உண்மை. அனுரகுமார திசாநாயக்காவோட டீல் பேசியிருக்கார். ஆனால் எப்படியான டீல் பேசியிருக்காருன்னு சொன்னா, எங்களுடைய மறுவாழ்வுக்காக, புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்களோட ஒரு மறுவாழ்வுக்காக, முன்னாள் போராளிகளோட ஒரு மறுவாழ்வுக்காக தான் ஒரு டீல் பேசியிருக்காரு. இப்போ விஷயத்துக்கு வருவா, நீங்கள் என்ன கேட்பீங்க, உனக்கு என்ன டீல் வேணும், அதாவது வந்து நாங்கள் உன்ன நம்பி ஓட்டை போட போறோம் என்று சொன்னால், எங்களுடைய சொந்தங்களுக்கு எடுத்து சொல்ல போறோம், அர்ச்சுனா காட்டுவர்களுக்கு ஓட்டை போடுங்கன்னு சொன்னா உனக்கு என்ன டீல் வேணும் என்று இந்த மனசை தொட்டு சொல்றேன். இதுவரைக்கும் நான் யாருக்குமே துரோகம் செய்ததில்லை. நான் கேட்க போற விஷயம் இவ்வளவுதான். ஃபர்ஸ்டா வந்து எனக்காக போராடினேன். நான் வந்து ஒரு வயசு 87ஆம் ஆண்டுல இருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் எனக்காக போராடினா அண்ணா, தம்பி, அக்கா தங்களோட உடம்பு முழுக்க ரவுண்ட்ஸ் போக விழுந்திருந்தார்கள். அதாவது வந்து போர்க்களத்தில் விழுந்திருந்தார்கள், கால் கையில்லாமல் விழுந்திருக்கிறார்கள். எங்களுடைய போராளிகள் அனைவருக்கும் அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். நீங்க சொன்னீங்க சவுண்ட் பிரதான் நோட் பண்ணான்னு சொல்லி மன்னிச்சு கொள்ளுங்க. அவர்கள் அவ்வளவு பேரையும் வந்து மீளாக கட்டமைத்து அவர்களுடைய உணவு, உடை, உறையுள், அவருடைய வேலை செய்கின்ற இடம் எல்லாமே பார்த்து அவர்களை கண்காணிக்க, அதாவது அவர்களுடைய பாதுகாக்கின்ற பொறிமுறைகளை வந்து நான் ஏற்படுத்தும் போது ஒருத்தரும் தடை செய்யக்கூடாது. அதாவது போராளி குடும்பங்களையோ யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட அப்பாவி பொதுமக்களையோ நான் வந்து திரும்ப அவர்களுக்கு உதவி செய்யும் போது ஒருத்தருமே தடை செய்யக்கூடாது. அதை என்பிபிட்டையோ அல்லது ரணில் ஐயாட்டையோ அல்லது வந்து சஜித் ஐயாட்டையோ கேட்பேன். ரெண்டாவது வந்து எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் கைதியாகவும் இருக்கலாம் அல்லது உள்நாட்டில் இருக்கிற அரசியல் கைதியாக இருக்கும், எல்லாருமே சுதந்திரமாக வந்து போகணும்ன்றதான் என்னுடைய ரெண்டாவது கோரிக்கை. எங்களோட தாய் நாட்டில் வந்து சாக வேணும்ன்றது என்னுடைய அவர்களுடைய கோரிக்கை. அதை நான் பிரதிபலிப்பேன். மூன்றாவது வந்து எங்களுடைய தமிழ் தேசிய, அதாவது எங்களுடைய தமிழ் தேசிய சுயநிர்ணய உரிமை ஒன்று இருக்குதானே, அதை நான் ஒருபோதுமே விட்டு கொடுக்க மாட்டேன். அது எந்த சிங்களவன் வந்தாலும், எந்த முஸ்லீம் வந்தாலும், எந்த தமிழன் வந்தாலும் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்கள் எங்களை ஆள வேணும். யுனைடெட் ஸ்ரீலங்கா, அதாவது வந்து ஒன்றுபட்ட இலங்கைக்கு, யுனைடெட் ஸ்ரீலங்காக்கு உள்ளுக்குள்ள நாங்கள் எங்களை ஆள்ற பொறிமுறை ஒன்றை கட்டுப்படும். அது நீங்க 13ஆம் திருத்தம் என்று சொல்லுங்க, போலீஸ் அதிகாரம் என்று சொல்லுங்க, மாகாண அதிகாரம், அதே பிறகு பார்த்துக்கொள்ளும். பட் வி ஹேவ் டு லுக் ஆஃப்டர் அவர் செல்ஃப். நீங்க வந்து எங்களை பார்க்கலான்றதான் என்னுடைய பாலிசி. அதைத்தான் நான் என்னுடைய 3 டீலாக இருக்கும். மற்றபடி காசு டீல் கதைக்கிறேன் என்றால் நான் எப்பயோ கதைச்சிருப்பேன், உங்களுக்கு விளங்கி இருக்கு. ஸோ இப்படியான விடயங்கள் எல்லாத்தையும் நியாயம் என்று தான் மக்கள் எடுத்துக்கொள்ளும். சொன்னால் இதுதான் எங்களுக்கு சரியான தருணம், இதை விட்டால் வேறு தருணங்கள் எங்களுக்கு கிடையாது. ஓகே, எங்களுடைய தமிழர்களை வச்சுக்கொண்டு டீல் பேசுறதுக்கு அவர் யார் என்ற கேள்விகள் இப்போ முன்னெடுக்க, இவ்வளவு காலமும் எந்த தமிழர்களும் எந்த தமிழ் வைத்தியர்களும் செய்யாத ஒரு விடயத்தை, எந்த தமிழ் அரசியல்வாதிகளும் செய்யாத விடயத்தை இன்றைக்கு ராமநாதன் அர்ச்சுனா செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்படிப்படையாக எங்களை வைத்துக்கொண்டு தமிழர்கள் நல்லுக்காக பேசுறது எந்த விதத்தில் நாங்கள் பிள்ளையாண்டு சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு இந்த வவுனியா பிரச்சனை எல்லாரும் அறிஞ்சிருப்பீங்க. வவுனியாவில் ஒரு கர்ப்பிணி பெண்ணினுடைய இந்த பிரசவத்தின் போது ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிகளும் அதன் காரணமாக அந்த சிசு வந்து மரணித்திருக்குது. ஸோ இது சார்ந்து தன்னை கவனத்தில் எடுக்கணும் என்று போட்டு நேற்று வவுனியா வைத்தியசாலைக்கு போகிறதுக்கு எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வைத்திய நிபுணர்களால் இவர் தடுத்து நிறுத்தப்படுறார். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் சுகுணன் என்பவர் வந்து இப்போ வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர். அவர்களுடைய ஏற்பாட்டின் பேரில் யாரோ இனம் தெரியாது, அதாவது தங்களை போலீசார் என்று சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சில தரப்பினர்கள் ரோட்ல வழிமறிச்சதாகவும் அவற்றை காரில் ஏறி செக் பண்ணினதாகவும் கணக்கு கேள்விகள் விசாரித்ததாகவும் அதற்கு பிறகு நீதிபதியிட்ட இருந்த அழைப்பு வந்து ஆமிக்க மாட்டர்கிட்ட இருந்த அழைப்பு வந்து தான் வெளியில போகிறதுக்கு ஏதுவாக இருந்ததாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு உயிர் அச்சுறுத்தலான நிலைமை. அது மட்டும் இல்லாமல் பிரதேசவாதம் கதைத்து அவரை பிரிக்கக்கூடிய நிலைமை, இனவாதம் கதைத்து அவரை பிரிக்கக்கூடிய நிலைமை, எப்படியான தருணங்கள் எல்லாம் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு நெருக்கடிகள் ஏற்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் முஸ்லீம் என்று சொல்லி பிரிக்க பார்க்கிறது, தமிழ் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பிரிக்க பார்க்கிறது. ஸோ இப்படியான நிலைமைகளை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட இருந்து இவரை அப்புறப்படுத்தணும் என்றதில் குற்றம் செய்திருக்கக்கூடிய தரப்புகள், குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தரப்புகள் முன்னெடுப்பா நிற்குது. ஏன்னு சொன்னா அப்படியெல்லாம் மக்கள்கிட்ட இருந்து இவரை பிரிச்சாதான் இப்ப நடைபெறக்கூடிய போராட்டங்கள்ல இருந்து எல்லாம் வெளிக்கு வர முடியும்.
குற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து குற்றம் செய்ய முடியும். சோ இதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள்கிட்ட வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கேட்டுக்கொள்றது ஒன்றுதான், என்னன்னு சொன்னா எப்பயுமே பிரிந்து இருக்க வேண்டாம். நாங்கள் எல்லாருமே ஒன்று, அது தமிழோ முஸ்லீமோ கிறிஸ்தவமோ யாரோ எல்லாருமே ஒன்று. சோ இது சார்ந்து நாங்கள் வெளிப்படையாக இருந்தால் தான் இப்படியான போராட்டங்கள்ல நாங்கள் வெற்றி அடைய முடியும். இப்படி நடக்கக்கூடிய இந்த மருத்துவ கொலைகள் இனியும் நடக்காம, எங்களுடைய காலத்துல அதுகள் நடக்காம பாதுகாக்கிறது இப்ப இருக்கக்கூடிய மக்களோட கையில தான் இருக்குது. சோ இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.